அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாசுரம் 4 பாடலும் விளக்கமும் உங்களுக்காக இதோ. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய விளக்கம் என்னன்னா, பறந்து விரிஞ்ச இந்த உலகத்துல மிகப்பெரிய கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு எவ்வளவு பெருமை இருக்குமோ அவ்வளவு பெரிய பெருமையை உடைய மழைக்கு நாயகனா விளங்கக்கூடிய இறைவா, நீ இந்த உலகம் முழுக்க பாரபட்சம் பார்க்காம மழையா வந்து பொழியணும். அந்த மழை எப்படி இருக்கணும்னா, ஆழ்கடல்ல புகுந்து அங்க இருக்கிற நீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஆரவாரத்தோட இந்த உலகத்துக்கே தலைவனாய் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய திருமேனியின் நிறமான கருத்த நிறத்தோட நீராவியா வானத்துல கருமேக கூட்டங்களா சூழணும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மூங்கிலினோட வலிமையும் அழகும் பொருந்திய தோள்களை உடையவனும் தன்னுடைய நாபியில தாமரையை வச்சிருக்கிறவருமான திருமாலுடைய கையில காணப்படுகிற சக்கரம் அதை போல மின்னனும், அவர் பயன்படுத்துகிற சங்கு போல முழங்கியும், அவருடைய சாரங்கம்னு சொல்லப்படுகிற வில்லிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்பு கூட்டங்கள் போல இடைவிடாம நீ இந்த உலகத்துல மழையா பொழியணும். அதனால எல்லோரும் எந்த கஷ்டமும் இல்லாம எல்லா வளமும் பெற்று நல்லபடியா வாழணும். இப்படி நீ செயல்படுறதுனால நாங்களும் ரொம்பவும் மகிழ்ந்து மார்கழி நீராட்டத்தினை மேற்கொள்வோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அடுத்த பதிவில் அடுத்த பாடலின் விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன், சௌந்தர்யா கபிலன்.